உண்டான கிளாஸில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போகலாம். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க இது வரைக்கும் கேட்டது அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மறுபடியும் பேர் மறந்துட்டேன். இந்த ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவு தான். ரஞ்சிதா. ஓகே, பரவாயில்ல. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரஞ்சிதா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி இன்னையிலேருந்து உங்களுக்கு புதுசுன்ற போது கொஞ்சம் இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் வேகமாக போகும். ஏன் வேகமாக போகும்னு சொல்கிறேன்னா, பழசெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து மெர்ஜு பண்ணுவோம். என்னென்னா அசோசியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோ, மணிப்பூர்னு வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். மணிப்பூர்னு வருதுன்னா நான் மணிப்பூரை பற்றி நிறைய பேசுவேன். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நிறைய தெரியும். என்ன பக்கத்தில் இந்த தேஷ்முகி திண்டுக்கல்ல இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்ககிட்ட கேட்டுன்னா அவங்க டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே தேஷ்முகி? மணிப்பூர் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கள், மணிப்பூரோட கேபிட்டல் சிட்டி என்ன? இம்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிப்பூரோட முதலமைச்சர் சமீபத்தில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணா? பிரேன் சிங் அப்படிங்கிறவர் ரிசைன் பண்ணார். மணிப்பூரோட தற்போதைய ஆளுநர் யார்? அஜய் குமார் பல்லா அப்படிங்கிறவர். சரியா? மணிப்பூரில் என்ன இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடுக்கு? பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது. சாரி, இவங்களுக்கு கேட்கல பாருங்க. உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கலாமா? ஆன்லைனில் கேட்டுட்டு தானே இருக்கு. உங்களுக்கு கேட்கலையாக்குன்னு நினச்சேன். ஓ, அங்கேயே ஆஃப் ஆகிருக்குனால. ஓகே, அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறது தான் இப்போ ஆளுநர் அப்படிங்கிற பதவியில் இருக்கிறாரு. ஸோ 356 ரூல் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. 356 ரூல்னா என்னம்மா? பிரசிடென்ட் ரூல்னா என்னம்மா? யார்? பிஎம்மா? சிஎம்மா? நல்ல வேலை. சிஎம் அப்படிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணும்போது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, பொதுவாக ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது? கேள்விக்குறியாகுது. அதனுடைய அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து ஆட்சியை நடத்த முடியல. அதில் ஒரு பார்ட் அப்படிங்கிறது சிஎம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்? ரிசைன் பண்ணுவார். அல்லது சிஎம் என்ன பண்ணுவாங்க? இவங்களே ரிசைன் பண்ண கலைச்சிருவாங்க. ஆட்சியை கலைக்கிற மாதிரி ஆட்சியை கலைச்சிருவாங்க. அப்படி கலைக்கும் போது 356 ரூல் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி 356 ரூல் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு போயிடும். ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு போயிடும். அப்போ பிரசிடென்ட் வந்து மணிப்பூரில் வந்து உட்காந்துருவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருக்காக அவருடைய ஏஜென்ட் மாதிரி இருக்கார்ல ஒருத்தர், ஒவ்வொரு மாநிலத்திலும் இருப்பார். யார் அவர்? கவர்னர். இப்போ அஜய்குமார் பல்லா இருக்கிறாருன்னா அவர் ஆட்சி பண்ணுவார். இப்போ நான் பேசுனது புரிஞ்சா? இப்போ ரஞ்சிதாவுக்கு நான் ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். இன்னும் நான் உள்ளே போகல. இன்றைக்கி பேப்பரில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கல. உங்களுக்கு பேப்பர் அங்கே வரும், டிஜிட்டல் போர்டில் உங்களுக்கு பேப்பர் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறோம். அப்படி தானே ஸ்ரீதேவி? நீங்கள் அப்படி தானே? திருப்பூர் பக்கத்தில் அவங்க வந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க ஸ்ரீதேவி. இப்போ தான் உங்களை மாதிரி தான் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க இப்போ தான் 1 வீக் கூட ஆகலை. நிறைய பேர் இருக்காங்க, நியூ கமர்ஸ் அப்படி மாதிரி இருக்காங்க. இனிமேல் வருவாங்க. கால் ஃபார் பண்ணிட்டு தான் இனிமேல். இப்போ நீங்களாம் அட்வான்ஸாக படிக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற எல்லாருமே அட்வான்ஸ்டு அப்படி அடிச்சுங்க. என்னைக்கு கால் ஃபார் ஆகுதோ, கால் ஃபார் ஆனதுலேருந்து நம்ம ரொம்ப பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, இன்டென்சிவான ஒரு கோச்சிங் இருக்கும். இப்போவே நம்ம முடிச்சிட்டோம் அப்படி தானே? இப்போ லாவணியாவுக்கு பாலிட்டிலாம் முடிச்சாச்சு, 2 தடவை கேட்டாச்சு. மேத்ஸ் முடிச்சாச்சு, ரீசனிங் முடிச்சாச்சு, எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு, சயின்ஸ் முடிய போகுது. ஸோ அப்படின்ற போது நம்ம திரும்ப 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 என்ன பண்ணணும்? ட்ரிக்கர் பண்ணணும். 2 பேர் என்னமோ ஸ்மைல் பண்ணிக்கிறீங்களே, என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ஸோ இப்போ ஞாபகம் வச்சுங்க, இப்போ நிறைய ட்ரிக்கர் பண்ணுவாங்க. ட்ரிக்கர் பண்ணுறதுல தான் நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் போயிடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிளாஸ் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரஞ்சிதான்றது நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எடுத்தோடனே உள்ள கிளாஸுக்குள்ளே போயிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி யார் பேர் தெரியாமல் என்ன நடத்துகிறாங்கன்னு தெரியாமல். மைசெல்ஃப், என் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஃப்ளெக்ஸில் என்ன பார்த்தீங்க? என்ன பேர் பார்த்தீங்க? ஹரிகரன் அப்படிங்கிறத என்னோட பேர். நான் தான் அகாடமியோட டைரக்டர், உங்களுக்கு டியூட்டரும் கூட. சரியா? மேக்ஸிமம் கிளாஸஸ் நான் கொடுப்பேன். உட்காருங்கப்பா. சும்மா உட்காந்தே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்ம 4 பேர் நமக்கு முன்னாடி உட்காந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம ஆட்டுக்கு பேச்சு வழக்கில் எந்திரிச்சிட்டு பதில் சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் எந்திரிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உட்காந்தே பதில் சொல்லலாம், வைக்கலாம். சில நேரங்களில் எந்திரிக்க சொல்லுவாங்க, சில நேரம் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இல்லை. அப்போல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ ஆன்லைனில் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உண்டான அந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஸோ வீடியோ ஆடியோ கிளியராக இருக்குது. 13ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தினங்கள் இது வரைக்கும் எழுதி வச்சுங்க. அது ஒன்று பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு ஷேர் ஆகலையா? அதான் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய தினங்கள் என்னென்ன முக்கியமான தினங்களை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. ஸோ நமக்கு ஒட்டுமொத்தமாக தெரியும். ஒரு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அந்த அடிப்படையில்
இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள். அப்போ நமக்கு தெரியும், இப்போ நான் ஜென்ரலாக கேட்குறேன், மதுரை கௌதம் ஜான்வரி 12 பொதுவாக என்ன தினமாக அனுசரிக்கப்படுது? நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது யாருடைய பிறந்தநாள்? விவேகானந்தருடைய பிறந்தநாள் தான் நம்ம நேஷனல் யூத் டேன்னு சொல்கிறோம். என்ன பொன் அரவிந்த் கேட்டுச்சா? பொன் அரவிந்த் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சந்துரு தெரியுமா? ஜான்வரி 25 சும்மா ரேண்டமாக கேட்குறேன். எக்ஸாக்ட்லி கிடையாது. ஓட்டர்ஸ் கிளாப் பண்ணுங்க. தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. வனராஜா திருநெல்வேலி. ஏன் அது தேசிய வாக்காளர் தினமா ஜான்வரி 25 சொல்றாங்க? சூப்பர். அன்னைக்கு தான் 1950 ஜனவரி 25 என்ன பண்ணாங்க? ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு உருவாக்கப்பட்ட தினம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இப்படி தான் படிக்கணும். ஒரு தினம் அப்படின்னு அனுசரிக்கப்படுதுன்னா அதுக்குள்ளே ஏதோ இருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம நேரம் கருதி நான் வேகமாக போயிடுறேன். ஸோ நேரம் கருதி நான் வேகமாக போயிடுறேன். என்ன அது சம்மோன் ப்ரெசன்டிங் அப்படின்னு வருது, டச் பண்ணி கொடுப்பா. அப்போ தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜனவரி 12 பாருங்கள், நம்ம விவேகானந்தருடைய பிறந்தநாள் பார்த்தோம்ல, ஜனவரி 12. இவங்க தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க பாருங்களேன் அன்னைக்கு. அதான் புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. புலம்பெயர்ந்தனா யாரு? ஸோ நம்மக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எமிகிரேட் ஆயிருப்பாங்க இல்லையா, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு ஒன்று இந்திய அரசு சொல்லுதுல, ஜனவரி 9 பேசு புரியுதா? ஜனவரி 9 1915 காந்திஜி வந்தாரா? எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு வந்தார். எங்க இருந்து வந்தாரு? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தார். இங்க முகத்தை பார்க்கணும்னா முகம் பார்க்கணும், போர்டு அங்கே எழுதுறதுலேயே கவனம் செலுத்தக்கூடாது. எல்லாத்தையும் எழுதவும் முடியாது. நீங்கள் புதுசாக இருக்கிறவங்கள சொல்கிறேன், எல்லாத்தையுமே எழுத முடியாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது காந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ காந்தி அப்படிங்கிற போது அவர் என்ன பண்ணார்? பொதுவாக சொல்கிறதா இருந்தால் காந்தி 1869 பிறந்திருப்பார், 1948 இறந்திருப்பார். கேட்டுச்சா? முகிலன் ராமநாதபுரம். அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஆடியோ ஃபைல் வந்துட்டு இருக்கு. ஆடியோ ஃபைல் தயவு செய்து நீங்கள் நேரடியாக கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட ஆடியோ ஃபைலை உங்கள் டைமில் எப்பயாவது ஒரு முறை கேட்டணும். அது உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சந்துருட்ட கேட்டிருப்பேன், முகிலன்ட்ட கேட்டிருப்பேன். பாருங்கள், நான் முகிலன் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறோம் அல்லது பதில் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கே ஒரு என்ன சொல்கிறது, மறுபடியும் ஒரு ரீகேப் கிடச்சிருக்கும். ரீகேப் இது ஆடியோ ஃபைல் அப்படிங்கிறது அநேகரை ஜெயிக்க வச்சிருக்கு, நிறைய பேரை ஜெயிக்க வச்சிருக்கு. திரும்ப 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 அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ செலக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க போகுது. அப்படி தானே யுவா யாஸ்வின்? ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீண்ட காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நம்முடைய ஃபேஸ்புக் அப்படிங்கிறது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். அல்லது இருக்கீங்களா அப்படிங்கிறத கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஜனவரி 12 அப்படிங்கிறது அயலக தமிழர் நாள். அதாவது நம்ம நாட்டில் இருந்து பிற நாட்டுக்கு போயிருக்கோம். அதாவது நம்ம நாட்டில் மீன்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து மாநிலம் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ அதை நம்ம நாடுன்ற மாதிரி பார்த்துடலாம். இந்திய அரசு ஜனவரி 15 எப்படி அறிவிச்சிருக்குன்னா என்ஆர்ஐ டே, நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அதை பிரவேசி தினம். என்னங்க பிரவேசி, அதாவது பிற தேசத்தில் வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஊரில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் யார் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க அதிகபட்சமாக. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீவத்சன், இங்கே கவனிப்பா, ஸ்ரீவத்சன் எந்த ஊருக்கு போயிருக்காரு? நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஊருக்கு போயிருக்காரு? நேத்தான் பார்த்தோம். இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி ரிசல்ட் அடிக்கிறது? நேற்றுக்கு ஒரு அவார்டெலாம் கொடுத்தாங்கல்ல, அதை அவர் வாங்கின 21வது அவார்டுலாம் பார்த்தோம்ல. இது வரைக்கும் வெளிநாடுகளில் ஒரு 21 அவார்டு வாங்கியிருக்காரா? ஸ்ரீதேவி திருப்பூர். ஆமாம் தானே? எந்த ஊருக்கு போயிருந்தாரு? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸ்ரீவத்சன் பார்த்தியா? இப்படி இண்டிவிஜுவல்ஸ் கேட்கும்போது யூ ஹாவ் டு ஆன்சர், யூ ஹாவ் டு கிவ் ஆன்சர். அதுக்கு தான் சொன்னேன் இந்த ஆடியோ ஃபைல் கேட்கணுன்றது. அதுக்கு தான் சொன்னேன் வீட்டில் போய் நம்ம இன்னைக்கு நடத்துனது என்னன்றதை மறுபடியும் பரிச்சயமாகிறது. பரிச்சயமானால் தான் பாஸ் ஆக முடியும். இங்கே போட்டித் தேர்வுகளில் பல லட்சக்கணக்கில் அப்படிங்கிற மாதிரி இது அப்பியர் ஆக போகிறாங்க. ஆயிரக்கணக்கில் தான் போஸ்ட். அதிகபட்சமே குரூப் 4 அப்படிங்கிறது 6000 தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. 6000க்குள்ளே சொல்லியிருக்காங்க. இனி மறுபடியும் அந்த பேக்லாக், ஆனால் 6000க்கு குறையாது. ஆனால் பேக்லாக் வேகன்சிஸ் அப்படி இப்படிலாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ 6000 போஸ்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் மினிமம் 20 லட்சம் பேர் அதை அப்ளை பண்ணுவாங்க. 6000 போஸ்ட்டுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவோம். அதுக்குள்ளே 6000த்துக்குள்ளே நம்ம இருக்கணும்னா, இந்த இப்போ டாக்டர் புவனேஸ்வரி நான் சொன்னேன்ல 16வது ரேங்க், ஆல் ஓவர் ரேங்க் 16வது ரேங்கில் இருந்தாங்க. சுந்தர் வெறும் 100க்குள்ளே இருந்தான். சுந்தர் 1000த்துக்குள்ளே இருந்தாங்க.
சரியா? சுவாத்திலாம் 1000க்குள்ளே சம்திங் இருந்தாங்க. அதனால தான் அவங்கவுங்க ஊரில் வேலை. அதாவது எவ்வளோ 20 லட்சம் பேர் எழுதுனதில் 100க்குள்ளேன்னா அப்போ பார்த்துங்க, 20 லட்சம் பேர் எழுதுனதில் 100க்குள்ளே இருக்கிறோன்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிருப்போம்னு பாருங்க. கேட்டோன்னா டக்கு டக்குன்னு அடிக்கிறோம் இல்லையா? மொரீசியஸ், என்னங்க மொரீசியஸ். மொரீசியஸை நீங்கள் எடுத்துக்கங்க. அங்கே பிரதமராக இருக்கிறவரும் சரி, அதிபராக இருக்கிறவரும் சரி, அந்த பிரதமரோட பேரும் உங்கள் நோட்டுக்குள்ளே இருக்குது, அதிபரோட பேரும் உங்கள் நோட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நான் நடத்திட்டேன். அப்போ ரொம்ப முக்கியமானது மொரீசியஸ் அப்படிங்கிறத இன்னும் விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர் 1 எந்த நாடு உள்ளே வந்திருக்கு அப்படின்னா மொரீசியஸ் தான். முதலாவது இடத்துல அதான் இருக்குது. மொரீசியஸ் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, நேரடி முதலீடு. அந்நிய நேரடி முதலீட்டில் முதலிடம் வைக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டால் நம்ம மொரீசியஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 2வது இடத்துல தான் யாரோ வராங்க. 2வது இடத்துல தான் யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், சரியா, நம்ம யூஎஸ் இருக்கிறாங்க. யூஎஸ். அஞ்சலை ஏன்பா லேட்டஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க? ஓ சொன்னாங்களோ, இது லிங்க் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ மொரீசியஸ் அப்படிங்கிற நாடு எடுத்துக்கங்க. மொரீசியஸுங்கிற நாடு எடுத்துக்கங்க. ஸோ நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு 21வது சர்வதேச விருது அந்த நாடு வழங்கியிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. ஜனவரி 12 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, விவேகானந்தருடைய பிறந்தநாள் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஆனால் தமிழக அரசு அதை என்ன நாளாக அறிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிற நாளாக அறிவிச்சிருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சார் முக்கியமான நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க? இது சில முக்கியமான நாட்கள் தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும் இது முக்கியமான தினமாக சொல்லப்படுது. அடுத்த நிகழ்ச்சி ஏப்ரல் 14. எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள். நமக்கு சித்திரை 1 அப்படின்னு சொல்லி வரும். நம்ம தமிழகத்தில் சித்திரை 1 அப்படின்னு வரும். ஆனால் பாரதிதாசன் சொல்கிறாரு, சித்திரை 1 நமக்கு தமிழர் திருநாள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தை திருநாள், தமிழ் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் நமக்கு வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே ஏப்ரல் 14 என்னவா சொல்லப்படுது? சமத்துவ தினம் அப்படின்னு போடுங்க. ஈக்குவாலிட்டி டே. சமத்துவ தினம் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிறது. பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது ஏப்ரல் 14. ஸோ மகர் அப்படிங்கிற இடத்துல, மகாராஷ்டிரா அப்படிங்கிற இடத்துல 14வது குழந்தையாக, பார்த்தீங்களா, 14 பிறந்திருக்கிறாரு. அவர் அவங்களுடைய பெற்றோருக்கு 14வது குழந்தை. ஏப்ரல் 14 தான் அவர் பிறந்திருக்கிறார். 14வது குழந்தை அவர் பெற்றோருக்கு 14வது குழந்தை. ஸோ அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தீண்டாமை அப்படிங்கிற ஒரு கொடுமையை அப்படிங்கிறது சகித்து கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அதற்கு சாட்சியாக வாழ்ந்து அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறத கொடுத்தாரு. அதே 14 3 14 சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. 14 14 14 முகிலன் அசோசியேட் பண்ணலாமா? 14 14 14 முதல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாள். ஓகே. அடுத்த 14 சித்திரை 1. அவரை பற்றி சொல்லு, அவருக்கு உள்ளவா, அவர் வந்து அவருடைய பெற்றோர்களுக்கு 14வது குழந்தை. 14வது குழந்தை. அடுத்த 14 என்ன சொன்னேன்? அவர் எழுதிய சட்டத்தில் ஆர்டிகல் 14 சொல்லுது, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அதான் ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 14 to 18, ஆர்டிகல் 14 to 18 சொல்லுவோம் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்லலாமா? ஆர்த்தி ஃப்ரம் புதுக்கோட்டை. ஆர்த்தி வந்து இப்போ நான் கேட்குறேன்ல, இப்போ அம்மா பேர் சொன்னீங்க, ரஞ்சிதா பாருங்கள். ஆர்த்தி வந்து அவங்க இப்போ அச்சீவரில் இருக்கிறாங்க. ALP பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அஜிஷன் லோகோ பைலட். அந்த சொன்னேன்ல ஸ்ரீதேவி, அவங்க குரூப் 2 பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மெயின்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஒரு அறிமுகத்துக்காக ஆர்த்தி அப்படிங்கிற அக்கா வந்து ALP பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அக்கா அதில் தங்கச்சி தான். ஆர்த்தி சொல்லுங்கப்பா. ஆர்த்தி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14, 15, 16, 17, 18 அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் சொல்லுங்கள். குயிக். 14 அப்படிங்கிறது வந்து இல்லை, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நானும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு ரிவைஸ் ஆகும், ரீகால் ஆகும். ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, குடியிருக்க வீடே இல்லாமல் இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனால் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கு மட்டும் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னம்மா ஆர்த்தி? குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு இந்த ஆர்டிகல்ல. ஆர்த்தி இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? நான் இருக்கனா? கரெக்டா தெரியல, பரவாயில்ல. இப்ப சொல்லுவாரு பாரு, கரெக்டா சொல்லுவாரு பாரு. தர்மலிங்கம் கேஸ் என்ன கேஸ்? அதான் கேஸ் என்ன கேஸ்? 2 பேர் மேலேயும் சிவில் கேஸ் மாத்திரம் தான் நீங்க வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ யூ கேனாட் ஃபைல் கிரிமினல் கேஸ் அகைன்ஸ்ட் தம். இது முக்கியமானது. ஆர்டிகல் 14ல எக்ஸப்ஷன் இருக்கு. இப்போ தெரிஞ்சா ஆர்த்தி?
கேஸ் விஷயத்தில், வழக்கு விஷயத்தில் அவங்க மேலே வந்து சிவில் வழக்கு, அதாவது உரிமையியல் வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வழக்குகள் மட்டும் அவங்க மேலே தொடர முடியும். கிரிமினல் வழக்கு தொடர முடியாதுங்க. கிரிமினல் குற்றவியல் வழக்கு அப்படின்றது அவங்க மேலே தொடர முடியாது. ஸோ அவங்களுக்கு இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மேலே வழக்கு தொடர்றதா இருந்தால் அந்த இம்பீச்மெண்ட், அதான் அவரை விட்டு நீக்கிறது, அந்த ரிமூவல் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னா இம்பீச்மெண்ட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அடிப்படையில் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஆர்டிகல் 14 சூப்பர்மா. 15 சொல்லுங்கப்பா ஆர்த்தி. ஆர்டிகல் 15. There is no discrimination among the public. யாரையும் சாதி அடிப்படையிலையோ, மத அடிப்படையிலையோ, மொழி அடிப்படையிலையோ, இன அடிப்படையிலையோ, any other discrimination not allowed according to Indian Constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. ஆனால் இங்கே டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. இங்கே டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? யாரையும் சரியா டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாகுபாடு கூடாது. ஆனால் இங்கே ஊரில் எப்படி இருக்கு? ஊருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, கல்லறை, சேரிக்கு ஒரு கல்லறை அப்படின்னு தான் இருக்குது. எங்கள் ஊருக்குள்ளே, எங்கள் தெருவுக்குள்ளே நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றான், சண்டை போடுறான். ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, நீ கொடியேற்றக்கூடாதுங்கிறான். நீ என் முன்னாடி சேரில் உட்காரக்கூடாதுங்கிறான். நீ என் முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, புல்லட் ஓட்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஸோ டிஸ்கிரிமினேஷன் இது வந்து 8 லெவலில் தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர் அந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. தொடர் கொலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. நேற்றைய தினம் அப்படின்ற மாதிரி, முந்தைய நாள் தினம் அப்படின்ற மாதிரி, தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிறதுல முந்த நாள் 11th படிக்கிறவன் வெட்டப்பட்டிருக்கிறான். 11th. ஸோ நேற்றைய தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டிருக்காங்க. ஸோ ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. 16 என்னமா சொல்லுது? ரிசர்வேஷன். 16 ரிசர்வேஷன். யாராவது ரிசர்வேஷன் இல்லாத சாதி இங்கே உள்ள இருக்கீங்களா? ஆஃப்லைன்லையோ ஆன்லைன்லையோ? இல்லைங்க, எங்களுக்கு ரிசர்வேஷனே கிடையாதுங்க, நான் பியூருங்க, நான் இடஒதுக்கீடுலேயே வரலைங்க, இடஒதுக்கீடே எங்களுக்கு கிடையவே கிடையாது. பாருங்கள், இந்த பசங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குது, எங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? உள்ள இடஒதுக்கீடு இல்லாத யாராவது இருக்கீங்களா? நிச்சயமாக எல்லாருமே இடஒதுக்கீடு சாய்தாங்க. ஏன்னா 69% இடஒதுக்கீடு இருக்குது. தமிழக அரசு பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடுங்கிறது 69%. 1989 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டு வருகிறது. அதில் 31 தான் காமன், அது ஆளார், எல்லாருக்கும் அது ஈக்குவல். மிச்சம் 69ல் 30%ன்றது பிசி, 30%. 30%ன்றது பிசி. அந்த 20%ங்கிறது எம்பிசி அண்ட் டிஎன்சி. மிச்சம் 18 அப்படின்னு சொல்லக்கூடியதில் 15 + 3, 15ங்கிறது எஸ்சி, 3ன்றது எஸ்சிஏ அருந்ததியர். 15ல் அந்த மாதிரி இருக்கணும் 3% அப்படிங்கிறது. ரிமைனிங் ஒன்று தான் ஷெடியூல் ட்ரைப், பழங்குடியினருக்கு 1. இதான் 69% இடஒதுக்கீடு. அப்போ இதில் எல்லாரும் வந்துடுவோம். சரி, இதில் நான் வரலையேங்க, எம்பிசி பிசி தானே சொல்கிறீங்க, நான் ஓசி கேட்டகரியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதில் 10% கொடுக்குறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். நீங்கள் மத்திய அரசில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிசி பையன் 50 மார்க் எடுத்திருப்பாரு, கிடச்சிருக்காது. எஸ்சி பையன் 48 மார்க் எடுத்திருப்பாரு, கிடச்சிருக்காது. ஆனால் 39-40 மார்க் கிடைச்ச எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்க ஜாபில் இருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினர். ஒரு காலத்தில் அவங்களுக்கு கிடையவே கிடையாது, தட் இஸ் நோ. ஏன்னா அவங்க தான் எல்லாத்துலேயும் இருந்தாங்க, எல்லாத்துலேயும் அவங்க தான் படிக்க முடியும், அவங்க தான் பதவிகளில் உட்கார முடியும். மற்றவங்களுக்கு படிப்பே, இப்போ இருக்கக்கூடிய பிசி அப்படிங்கிற இனத்திற்கு வந்து படிப்பு மறுக்கப்பட்டது, எம்பிசி அப்படிங்கிறவங்களுக்கு மறுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க தான் சூத்திரர்கள். அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லப்பட்ட வேத காலத்தில் அவங்க தான் சூத்திரர்கள். பிராமணாஸ் அப்படின்னு சொல்லி, நெற்றியில் பிறந்தவன் பிராமணன், ஸோ மார்பில் பிறந்தவன் அப்படிங்கிறவன் சத்திரியன், வயிற்றில் பிறந்தவன் வைஷ்யன், காலில் பிறந்தவன் சூத்திரன். இங்கே ஒரு சாதி வந்து நீ காலுக்கு கூட லைக் இல்லைன்னு சொன்னான், காலில் கூட நீ பிறக்கலடா, அவன் தான் அவர்ணாஸ், இவங்க வர்ணாஸ். வர்ணம் என்றால் ஜாதின்னு அர்த்தம். ஸோ வேதவியாசர் கொண்டு வருவார். வேதவியாசர் அப்படிங்கிறது பிந்தைய வேத காலத்தில் கொண்டு வருவார், லேட்டர் வேதிக் பீரியட். அப்போ இதில் நீங்கள் இந்த வர்ணத்தில் கூட நீங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரை? அப்போ அவங்க தான் அவர்ணாஸ் அப்படின்னு சொல்ல. பஞ்சமர்கள் யார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களாக சொல்லக்கூடியவங்க, ப்ளஸ் அதில் நூற்றுக்கணக்கான ஜாதி இருக்குது. அதில் ஷெடியூல் காஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போடும்போது இருக்கும், பிற்சேர்க்கைன்னு கொடுத்துருப்பேன், அனெக்சர்னு. அதில் போய் பார்த்தீங்கன்னா பிசியில் மட்டும் 100கணக்கான சாதி இருக்கும், எஸ்சியில் மட்டும் 100கணக்கான சாதி இருக்கும். புரிதல சொல்கிறது? அப்போ தான் தெரியும், ஓ இங்கே 1000 உண்டு சாதி, ஆனாலும் அந்நியர் இங்கு ஆள்வது என்ன நீதி அப்படிங்கிற ஒரு முதுமொழி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். 1000 உண்டு சாதி இருக்குது, நிஜமாவே இருக்குது, 1000 சாதிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே சார் கொண்டு வந்தாங்க? ஆரம்ப காலத்தில் தொழிலின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க.
அப்போ தொழில் அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ பிராமணர்கள் அப்படிங்கிறது யாரு? அவங்க 2 தொழில் பண்ணணும் அக்கார்டிங் டு அந்த மனு சாஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அவங்க ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங், ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங், அதான் சார் ப்ரீச்சர் அண்ட் டீச்சர். ப்ரீச்சர்னா ஆசாரித்துவம், ஆசாரித்துவம்னா என்ன? குருக்கள், சாமி அந்த மாதிரி அவங்க சொன்னாதான் கேட்கும், கடவுள் அவங்க சொன்னாதான் கேட்கும். அவங்க பேசுகிற மொழி தான் தேவ பாஷை, மற்றவங்க பேசுறதெல்லாம் நீச பாஷை அப்படின்னு சொல்ல, அதான் சான்ஸ்கிரிட். ஏன் இன்னைக்கு சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க கோவில்களில், எல்லா கோவில்களிலும் அந்த சான்ஸ்கிரிட்ல தான் அந்த கடவுள் பேசுவார். அப்போ முருகன் கோயிலில் நீங்கள் ஏன்டா பார்த்தீங்கன்னா முருகன் எங்கள் தமிழ் கடவுள்ல போராட்டம் பண்ணாங்க. முருகன் எங்களுடைய தமிழ் கடவுள்ல, அவர் குறிஞ்சி நிலத்துக்குரிய மன்னன்ல, அவர் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமல்ல. அப்போ அவர் தமிழ் கடவுளை கொண்டு போய் நீங்கள் சான்ஸ்கிரிட்ல சொல்கிறீங்க, தமிழ்லேயே சொல்லுங்கள், தமிழ்லேயே அபிஷேகம் பண்ணுங்கள், தமிழ்லேயே கோயில்களில் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நெடுந்தூர பயணம். இன்றைக்கி நீங்கள் படித்து நீங்கள் உட்காந்துருக்கிறது, இங்கெல்லாம் உட்கார முடியாது, பெண்கள் உட்கார முடியாது, பெண்கள் புத்தகத்தை தொட முடியாது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. இது நம்ம தமிழ்நாட்டில் பாரதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் பிஃபோர் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடுறோம்ல, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்கணும். இங்கே யாருக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு, இங்கே பெண் உரிமை அப்படின்றத சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பயங்கரமாக இருக்குது. சமத்துவம் பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்டில் தான் போயிட்டுருக்கு இன்ன வரைக்கும், ஒரு பாயிண்ட் சமத்துவம். ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். 16 அப்படிங்கிறது இடஒதுக்கீடு. 17 சொல்லுமா ஆர்த்தி? இதுதாங்க அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டினா ஏதோ பர்டிகுலர் காஸ்ட்னு எடுத்துக்கூடாது. யார் யாரெல்லாம் எந்த இடத்துல அவமதிக்கப்படுகிறார்களோ, எந்த இடத்துல, இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, அக்ரஹாரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும், அதில் எந்த சாதி, அவங்க சாதியை தவிர்த்து வேற எந்த சாதியுமே நுழையக்கூடாது. கோவில் கருவறை அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் சாதி தான் இருந்துச்சு. இது தீண்டாமை. ஏதோ தீண்டாமைன்றது ஷெட்யூல் காஸ்டுக்கு மட்டும்தான் இருக்கு, ஏதோ தீண்டாமைன்றது ஷெட்யூல் ட்ரைப்புக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லா சாதிக்காரனுக்கும் தீண்டாமை இருக்கு. ஏன் அங்க சொல்லக்கூடிய அந்த பிராமணர்களுக்குள்ளே தீண்டாமை இருக்கு. ஐயங்காரன் இருப்பாரு, ஐயர்னு இருப்பார். என்ன சரி வருஷன் தீண்டாமை இருக்குல்ல. கோவில்களில் பிரீச் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிற அந்த 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 மாதிரி இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இழவு இருக்குல்ல, அதான் இறப்புக்கு பண்ணுறாங்கல்ல, இருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்கே நிச்சயமாக இருக்கு. பானர்ஜிக்கும் சட்டர்ஜிக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு. 2 பேருமே அதான். இங்கே நம்பூதிரிக்கும் நாயருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ தீண்டாமைங்கிறது எல்லா வடிவத்திலையும் இருக்கு. ஏதோ பர்டிகுலராக தீண்டாமைனாவே இவங்க தான், ஏதோ டாக்டர் அம்பேத்கர் தான் தீண்டாமையில் இருந்தார், அவர் எதிர்த்தார், அவர் தான் அப்ரஸ் பண்ணார், அவர் தான் அது என்னடா நீ பிறப்பால் அனைவரும் சமம்னு சொல்லும்போது என்ன எப்படிறான்னு, நீ எந்த இடத்துல என்ன ஒதுக்கி வைக்கிறியோ அதே இடத்துல தவிர்க்க முடியாம இன்னைக்கு உலக அளவில் அதிகமான சிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்தியர்கள்ல யாருக்குன்னா அது நம்பர் 1 அப்படிங்கிறது அம்பேத்கருக்கு தான். நீங்க போய் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த சரியா எக்ஸலன்சி அப்படின்னு போட்டீங்கன்னா நம்பர் 1 ஸ்காலர் இன் த வேர்ல்டுன்னு போட்டீங்கன்னா நம்பர் 1 ஸ்காலர் இன் த வேர்ல்டுன்னு போட்டீங்க. வேர்ல்டு நான் சொல்றது இந்தியா இல்லை, வேர்ல்டு நம்பர் 1 ஸ்காலர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்ன பாருங்க. ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்படுது, நீ படிக்கவே கூடாதுரா, உன்னை தொட்டா தீட்டு, உன்னை பார்த்தா தீட்டு, எல்லாரையும் தான். பிசியும் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, எம்பிசியும் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு. இன்னைக்கு நாடார்கள் அப்படின்னு சொல்றோம்ல, நீங்க அதெல்லாம் போய் அவங்க பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவங்க சாதி என்ன சாதியா இருந்துச்சுன்னு பாருங்க. ஒருத்தர் தலையெடுத்ததுனால, ஒருத்தர் அந்த கல்வியில வந்ததுனால, ஒருத்தர் முதலமைச்சராக வந்ததுனால பார்த்தாலே தீட்டுனுவான், தொட்டாலே தீட்டுனுவான். சரியா? நீங்க போய் பெரியவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இப்படிலாம் இருந்தாங்களாம்ல, இன்னைக்கு சொல்ல முடியுமா? அந்த சமுதாயத்தை சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னு சொன்னா இங்க கல்வியும் பொருளாதாரமும் தான் டிசைட் பண்ணுது. அப்ப தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 என்னமா? ஆர்டிகல் 18 மையமே ஏதோ கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க நினைக்கிறேன். கேள்வி கேட்கலாம் சார். இப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சுதானே சார் எக்ஸாம்லாம் எழுதுறோம். அப்புறம் எப்படி சார் அந்த 38 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்குது, பட் 40 எடுத்தவங்களுக்கு கிடைக்கல? இது ரொம்ப முக்கியமானது. இது ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு சர்ச்சையில் இருந்துட்டே இருக்கு. இது ஆக்சுவலா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பத்தி அவங்க பேசும்போது சொல்றாங்க. ஆனா இது அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. பிசிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்துச்சு, எஸ்சிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு இருந்துச்சு, எஸ்டிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் நீங்கள் இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா, நீங்கள் குரூப் டிஸ்கஷனில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த கேள்வி அப்படி கேட்பாங்க, இது சரியா தவறா, இது மெயின்ஸுக்கு கேட்பாங்க, எழுத சொல்லுவாங்க உங்களை. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, பின்பற்றப்படக்கூடிய இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சமூக நீதிக்கு அநீதியா, இட் இஸ் இன்ஜஸ்டிஸ் டு ஜஸ்டிஸா அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஏற்றுக்கணும், இல்லைனா எதிர்க்கணும். ஏற்றுக்கிறவங்களா இருந்தால் ஜஸ்டிஃபை பண்ணணும், எதுக்குறவங்களா இருந்தால் ஜஸ்டிஃபை பண்ணணும். இடஒதுக்கீடுனா என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் 4 பேர் உட்காந்துருக்கீங்க, முதல் இடத்துல 4 பேர் உட்காந்துருக்கிறீங்க.
உங்கள் தாத்தா 50 வருஷத்துலேருந்தே உங்களுடைய வகையாரெல்லாம் படிச்சுட்டு வராங்க. உங்கள் வகையாரை வந்து இப்போ தான் 15 வருஷம் ஆகுது. உங்கள் வகையாரை இப்போ தான் 10 வருஷம் ஆகுது. உங்கள் வகையாரை இப்போ தான் 5 வருஷம் ஆகுது. இப்போ 4 பேருமே ஒரே மதிப்பெண் எடுத்தால் உங்களுக்கு 50 மார்க்குன்னு ஒரு எடுத்தால் இப்போ தான் அவங்க படிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு படிப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த அதிகாரமே வழங்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லாரும் ஒரே மார்க் வாங்கடானா? எல்லாரும் ஒரே மார்க் வாங்கடானா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன் நீட் எதிர்க்கிறாங்க? ஏன் நீட்டுன்றதை நீ ஏன் சிபிஎஸ்சியில் கொஸ்டின் கொடுக்குற? நீங்கள் நார்மல் எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டமாக்கு, முதல்ல எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டமாக்கி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்டென்ட்டை கொடுத்து. என்ன இப்போ மெய்யமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. இப்போ லாவண்யா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சிஆர்டி, அவங்க என்சிஆர்டி, நீங்கள் வந்து எஸ்சிஆர்டி. என்ன பிரச்சனை? கொஸ்டின் பேப்பர் எங்கே எடுக்கப்படுது? இது என்சிஆர்டியில் எடுக்கப்படுது. அப்போ அதுலேயும் வந்து டாப் லெவல் போயிட்டே வச்சுட்டே இருக்கிறான். ஸோ இங்கே இடஒதுக்கீடுன்றது எதற்காக வச்சாக்கிட்டா, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இப்போ தான் அவங்க கல்வியிலே இடம்பெற முடிகிறது, இப்போ தான் அவங்க பொருளாதாரத்தில் முன்னேற முடிகிறது. அப்படிங்கிற போது அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஏன் கொண்டு வந்தாங்க? ஐயா, நீங்கள் சொல்கிற அந்த மேல் சாதின்னு சொல்கிறீங்க இல்லை, உயர் சாதின்னு சொல்கிறீங்க இல்லை, அந்த குலத்திலையும் ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களையும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ என்ன கொண்டு வராங்க? பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினர் கொண்டு வராங்க. அந்த சாதியில் இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க இல்லைங்க. இந்த சாதியில் இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க இல்லைங்க. இப்போ இன்னொரு கான்செப்ட் வருது பார்த்தீங்களா, அதே பிசியில் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அதே எஸ்சியில் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. இப்போ நான் இருக்கேன், நான் பிலாங்ஸ் டு ஏதோ ஒரு கேட்டகரி. இப்போ நான் வந்து பொருளாதாரத்தில் சூப்பராக இருக்கேன். என் பிள்ளைய வந்து நான் ஒரு பிள்ளைய நான் டாக்டர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோம். அடுத்த பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட கல்வி இருக்குது, என்கிட்ட வழிகாட்டுதல் இருக்குது, நான் கொண்டு போய் எங்கே வேணாலும் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். அடுத்த பிள்ளைக்கும் நான் வந்து அதை இடஒதுக்கீடு நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனா? பேசுங்க ஏதாவது. ஆமா தானே? இங்க ஒரு சாரார் வாய்ப்பு இருக்கிறவனும் வழி தெரிஞ்சவனும் அந்த கேஸ்டில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்திட்டே இருக்கிறான். வாய்ப்பு மறுக்கப்பட்டவனும் வாய்ப்பே இல்லாதவனும் அல்லது வழி தெரியாதவன் என்ன பண்றான்? கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அந்த இடஒதுக்கீடு கூட என்னன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கிறான். இங்க ஒரு சாதியினர் என்ன பண்றான்? பெருமை பாராட்டுறான். பார், நீலாம் இடஒதுக்கீடு, நீலாம் ஸ்காலர்ஷிப், அவனுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு, அவனுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. யாராவது ஸ்காலர்ஷிப் வாங்காத இருக்கீங்களா? எந்த சாதியினராவது இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு ஸ்காலர்ஷிப்பே எனக்கு கொடுக்கலங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை யாராவது இடஒதுக்கீடே எனக்கு இல்லைங்க அப்படின்னு மாதிரி இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அறியாமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அறியாமை. ஆனால் நீங்கள் போய் வெளியில் போய் பாருங்களேன், இந்த சாதியை வெட்டுறவன்ட்ட பிறகு கேட்டு பாருங்களேன். இவங்களாம் சாதியை ஒழிங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இடஒதுக்கீட்டில் வந்துடுறான். அட பாவி, உனக்கு தானே இடஒதுக்கீடு இருக்குது, நீனே அதில் தாண்டா இருக்கிற, உனக்காக தானே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு தானே போராடுறான். புரியுதா? ஏதோ ஷெட்யூல் காஸ்ட் மட்டும், ஷெட்யூல் ட்ரைப் மட்டுமா அர்ச்சகராகக்கூடாதுன்னு இருக்குது சட்டம். என்ன தம்பி சந்துரு? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அப்படின்னா பிசியும் நீங்கள் கருவறைக்குள்ள போக முடியாது, கரு அறுத்துருவானுவான். அவனே பேசினா கரு அறுத்துருவாங்க. போயிட முடியுமா? ஒரு பர்டிகுலர் நபரை சொல்கிறாங்க, அவர் நீண்ட காலமாக போராட்டத்தில் இருக்கிற டாக்டர் ராமதாஸ், நீங்கள் கருவறைக்குள்ள போக முடியுமா? கரு அறுத்துருவாங்க அப்படின்றாரு. ஒரு மாற்று கட்சியில் இருக்கிறவர். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் தாண்டா டேஸ், நாங்கள் அப்படி என்ன மாதிரி சொல்லிக்கிறாங்க. எதுக்காகனா அறியாமையில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அதுக்காக தான் சட்டத்தை படிங்கன்னு சொல்லுங்க. 14 சட்டத்தினுடைய சமம். இப்போ வந்து இதுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ரிசர்வேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ எப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நல்லா கவனிங்க, தங்கச்சி கேட்குற மாதிரி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்போ வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுங்க. இதுக்கு ஒரே ஒரு மாற்று என்ன சார் அப்படின்னு சொன்னால், நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் பெரும்பான்மை மிக்க நாடாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், நீங்கள் நான் ஃபீல்டில் நிற்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். இப்போ மெய்யம்மையோட ஃபாதர் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், மெய்யம்மையோட மதர் வந்து என்னவா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், மெய்யம்மையோட வாழ்வாதாரம் எனக்கு என்னன்னு தெரியும், அவங்களுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியும். ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க பூரா எப்படி படிப்பாங்கன்னு தெரியும். நிச்சயமாக சிபிஎஸ்சியில் படித்தாங்கன்னா அதிகபட்சம் அவங்க அப்பா வந்து ஃபாரினில் இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணணும். அப்போ தான் மினிமம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களால ஒரு 40,000 to 50,000 அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும் படிப்புக்காக. ஆனால் நான் போய் அரசு பள்ளிகளில், அரசு கல்லூரிகளில், அரசு அந்த மக்களுடைய பல்கலைக்கழகங்களில் நிறைய இடங்களில் போய் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக பேசிட்டு வரேன். இந்த நாளைக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில் கரெக்டாக 4 மணிக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில் 3 மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1000 மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு நம்ம விவசாய கல்லூரி செட்டிநாடு அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடிய அரசு விவசாய கல்லூரியில் 12 மணிக்கு பேசுகிறோம். ஏன்னா அந்த விவசாய கல்லூரியில், அரசு விவசாய கல்லூரியில் படிக்கிற பிள்ளை அதில் கண்டிப்பாக பணக்கார வீட்டு பிள்ளையும் இருக்கும், ஏழை வீட்டு பிள்ளையும் இருக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பிள்ளையும் மார்க் எடுத்ததுனால அனுமதிக்கப்பட்டு அந்த பிள்ளை என்ன படிச்சுட்டு இருக்கோம், விவசாயம் படிச்சுட்டு இருக்கோம்.
ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களில் யாராவது ஒரு பிள்ளை உங்கள் வீட்டில் யாராவது அரசு பணியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க, 1 or 2 கை தூக்குவான். அவனும் அதிகபட்சம் என்னென்னா எங்கள் வீட்டில் சத்துணவு வாய்ப்பாளராக இருக்கிறாங்க. அவனும் எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அம்மா என்னவா இருக்கிறாங்க, சத்துணவு வாய்ப்பாளராக இருக்கிறாங்க. அதெல்லாம் 8th குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷனில் போனா போதுன்னு போட்டு விட்டது. அந்த மாதிரி எங்கள் அப்பா டிரைவராக இருக்கிறாரு அப்படின்வாங்க. எங்கள் அப்பா ஒரு பிள்ளை கூட என் பிள்ளை என்னுடைய அப்பா அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பியாக இருக்கிறார், எங்கள் அப்பா வந்து ஒரு டெப்டி கலெக்டராக இருக்கார், எங்கள் அப்பா வந்து ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். அதிகபட்சம் நான் கலெக்டராகலாம் போல, கலெக்டர் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவிக்கெலாம் போல, அட்லீஸ்ட் ஒரு ஆர்ஐயா இருக்கிறாரு, ஒரு தாசில்தாராக இருக்கிறாரு. வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு விஓவாக இருக்கிறாரு. ஜூனியர் ரெஜிஸ்டரே பார்க்க முடியல. குரூப் 4 எழுதி 10th லெவலில் இருக்கக்கூடிய ஜூனியர் ரெஜிஸ்டரே பார்க்க முடியல. இது இப்போதான் முதல் தலைமுறையாக வந்திருக்கிறாங்க. முதல் தலைமுறை. லாவண்யா வீட்டில் அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா, அரசு வேலை இருக்காங்களா? இல்லை. இலக்கிய யார் வீட்டில் இருக்காங்களா? இல்லை. என்ன அப்பா என்னவா இருக்கிறாரு பார்த்தீங்களா? அண்ணாமலை பாலிடெக்னிக்கில் என்னவா இருக்காரு? அண்ணாமலை பாலிடெக்னிக்கில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். பாருங்க, இப்போ நான் 3 பேருக்கு 3க்கு 1 இல்லை, நோ, இல்லை, இல்லை. கௌதம் போஸ்ட் ஆஃபீஸில் அப்பா இருந்தார், டீச்சர் இல்லை, இல்லை, இல்லை. ஸ்ரீவர்சன் டிரைவர் டிஎன்எஸ்டிசியில் இல்லை, இல்லை. இங்கே பாருங்க, இல்லைன்றது எவ்வளோ இருக்குது பாருங்க. இதான் சாம்பிளிங் டெக்னிக். இந்த பாப்புலேஷனில் நான் அரசு வேலையில் இருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டேன். இதில் யாருமே கெசடட் ஆஃபீஸர் இல்லை, எக்ஸப்ட் ஒரே ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கார் பாலிடெக்னிக்கில் ஒரே ஒரு ப்ரொஃபஸர் தவிர்த்து மிச்சம் யாருமே நல்ல சேலரின்றது இல்லை, ஹையர் சேலரின்றது இல்லை. அவங்க எல்லாரும் யாரோ ஒருத்தட்ட மறுபடியும் ஸ்லேவரியாக தான் இருக்கணும், வைக்கணும். இந்த மாற்றம் ஏற்படணும்னா அது எவ்வளோ காலம்னு எனக்கு தெரியலம்மா. மெய்யமை எவ்வளோ காலத்துக்கு வரைக்கும் நீங்கள் பின்பற்றணும்னா இன்னும் மாறணும். ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மாறணும். நீங்கள் போய் பாருங்கள், பட்டணத்தில் இருக்கிறவங்கெல்லாம், சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இதை பயன்படுத்திடுறாங்க. ஆனால் கிராமத்துக்குள்ளே போய் பாருங்கள், இன்னும் அடுப்பு வந்து சுள்ளியில் தான் இருக்கிறாங்க, இன்னும் பாத்ரூம் இல்லை, இன்னும் அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது 3 வேளை அப்படிங்கிறது அவங்க சுடுசோறு சாப்பிடலை. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிழிஞ்ச துணி, அழுக்கு துணியோட தான் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி கூடங்களில் அந்த அரசு பள்ளிகளில் தான் படிக்கிறாங்க. அரசு கொடுக்குற சோறுக்காகவே போகிறாங்க பிள்ளைங்க, அரசு சொல்லிக் கொடுக்குற அந்த மாதிரி இருக்கிறதுக்கே போகிறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது இன்னும் தொடரணும். இது நம்ம போய் பேசிட்டு இருக்கிறது நமக்கு பாடம். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு பாடம் இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சமூக நீதி அப்படின்றது இருக்குது, சரியா? சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க. திராவிட கட்சியினுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீதி கட்சி என்ன பண்ணுச்சுன்னு பாப்பா கேட்பாங்க. 1923 முத சோரே போடுறாங்க ஸ்கூலில். அதுக்கப்புறம் தான் 1956 வரும்போது வைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு அப்படிங்கிறத பேசுகிறார். காமராஜர் பேசுகிறார் முதலமைச்சராக இருந்தபோது. 9 ஆண்டுகள் காமராஜருடைய ஆட்சி அப்படிங்கிறது பொற்கால ஆட்சி தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்கல்ல. நிறைய அவர் கல்வி அறிவு இல்லாதவராக இருந்தாலும் கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். சத்துணவு திட்டங்கள் அப்படிங்கிறத அனுமதிச்சார் அவர். புரியுதா? ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு கொண்டு வந்தார். ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அவங்க சார்ந்து இருக்கக்கூடியதே. ஒரு காலத்தில் படையேறினா மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. அந்த சமுதாயத்தில் போய் பாருங்கள், திருநெல்வேலியில் போய் பாருங்கள், தூத்துக்குடியில் போய் பாருங்கள், தென்காசி போய் பாருங்கள். அங்கே உள்ளவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்றைக்கி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழிலில் செம்மையாக இருக்கிறாங்க, கல்வியில் சிறந்து வழங்குறாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஒருத்தர் எழுந்தார். ஒரு இவ்வளோ அடி தூரம் தான் நிற்கணும். மாற்று சாதியினர் போனான்னா அந்த பர்டிகுலர் சாதின்னு சொல்கிற நாடார் அப்படிங்கிற சாதி வந்து அவங்கள பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே திட்டான். அப்பனா அதுக்கு ஒருத்தர் எழும்பினார் இல்லையா, அந்த முண்டாசு ஐயா வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறவர். ஐயா வைகுண்ட சுவாமியோட வரலாறு பாருங்க. அவர் எந்த சாதிக்காக போராடினார் பாருங்க. ஏன் அந்த சாதி வந்து அவ்வளோ தாழ்வா நினைச்சாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இதுதான் மாற்றம், சமூக மாற்றம். இது நமக்கு பாடம். சோசியல் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு பாடம். அப்போ இதில் எதில் வரும்? கல்வியில் தான் வரும், பொருளாதாரத்தில் தான் வரும். கல்வியும் பொருளாதாரமும் இருந்தால் இன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறாங்க. அவங்க லோக்சபா ராஜ்யசபாக்கில் போனாங்கன்னா எல்லாரும் எழுந்து நிற்கணும். அவங்க ஷெட்யூல் ரைப் அப்படின்னா இருக்கிறாங்க. அவங்க முர்மு அப்படிங்கிறது ஒடிசாவில் ஒரு நம்ம கேஸ்ட் இப்போ சொல்கிறோம்ல, நம்ம லோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள கேஸ்ட். ஆனால் கல்வி கொடுத்துருக்கு பாருங்க, பொருளாதாரம் கொடுத்துருப்பாங்க. அவங்கள சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்த் அவரும் ஷெட்யூல் காஸ்ட். ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவருடைய பதவியில் இருக்கிறார். ஆனால் ஒரு குடியரசு கூட இன்ன வரைக்கும் பிரதமராக முடியல. இதுதான் இந்தியாவினுடைய அவலம். சாதியை வச்சு தான் இங்கே ஓட்டு, சாதியை வச்சு தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சமூக அவலங்கள் அப்படிங்கிறது. அடுத்து வாங்க. ஓகே, தேங்க்ஸ்மா. யார்? ஆர்த்தி எல்லாத்தையும் சொல்கிறீங்களே. 18 பட்டங்கள் ஒழிக்கணும். 18 பட்டங்கள் ஒழிக்கணும். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகே, சூப்பர். ஓகே, மெய்யமை கங்க்ராட்ஸ்.
இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். கேள்வி கேட்க கேட்க தான் நம்ம நாலேஜ் அப்படிங்கிறது பெருகும். நீங்கள்லாம் நிறைய மேடைகளில் பேசுகிறீங்க, நான் பேசுகிற மாதிரி நீங்களும் பேசுங்க, பயப்படாங்க. மையமை பயப்படக்கூடாது. சமூக அவலங்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்குறவங்களா இருந்துகிட்டே இருக்கணும். பாசிட்டிவிட்டிக்கு நெகட்டிவாக குரல் கொடுத்துடக்கூடாது, நெகட்டிவாக குரல் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் பேசுறது எல்லாமே சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், சமூகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கு. வெட்டிட்டு தான் இருக்கிறான், குத்திட்டு தான் இருக்கிறான். நீ சமைச்சு போட்ட சோறை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இல்லம் தேடி மருத்துவம்னு சொன்னா நீ போய் ஐயோ அவ கையில இருந்து நான் மாத்திரை வாங்கி போடணுமான்றான். அவங்க கொடுக்குற மாத்திரை அந்த கையில இருந்து நான் மாத்திரை வாங்கி போடணுமான்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க, குத்துறாங்க. இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சமந்தானே டீச்சர், அந்த குரல் ஓங்கி ஒலிக்குது தமிழ்நாட்டில். எல்லாரும் சமந்தானே டீச்சருக்கு பாடம் நடத்துறான். நீ தேவமாறு, நான் நாடாரு. இது எப்படி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறவர் எப்படி தலைமை ஆசிரியர் வர முடியும்? பிடிஏ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் போடும்போது எல்லாரும் குரல் எழுப்ப, உங்க ஊர்ல ஊர் கூட்டம் போட்டு பேசுங்கன்றான். யாரு? படிச்ச லேடி சொல்லுது. டீச்சர் சொல்லுது. அவன் அங்க இருந்து சொல்றான் எல்லாரும் சமந்தானே டீச்சர். அப்ப டீச்சருக்கே பாடம் நடத்த வேண்டியிருக்குங்க, டீச்சர்களுக்கே பாடம் நடத்த வேண்டியிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு சமூக மாற்றம் இன்னும் ஏற்படணும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அடுத்து என்ன தேதி சொல்லியிருக்காங்க எழுதி வச்சுக்க. ஜூன் 3 யாருடைய பிறந்தநாள்? கலைஞர் கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் என்னவா அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, சரியா, சுய உதவி குழுக்கள் தினமா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிற மாதிரி சுய உதவி குழுக்கள் தினம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சுய உதவி குழுக்கள் தினம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கட்டுமரம் அப்படிங்கிற மாதிரி கருணாநிதி பிறந்த நாள் ஜூன் 3 அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜூலை 18 அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழ்நாடு தினம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டே ஜூலை 18 வந்து தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செப்டம்பர் 11 எல்லாருக்கும் தெரியும். செப்டம்பர் 11 மகாகவி தினம்னு சொல்லியிருக்காங்க. மகாகவி தினம் பாரதியாருடைய பிறந்த நாள். சரியா, எட்டயபுர கவிஞர். சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம்ன்ற பைபிள் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. பாவம், அப்ப பாவம். சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம் அப்படி சொல்றாரு. நீங்க யாரையாவது நீங்க வந்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொன்னா நீ நரகத்துக்கு போறேன்னு அர்த்தம். நீ எத்தனை கோயில போய் கும்பிட்டாலும் நீ நரகத்துக்கு போற. உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நீ நரகம், பாவம் அப்படின்னு சொல்றாரு. செப்டம்பர் 17 அடுத்து செப்டம்பர் 17 என்ன சார்? சமூக நீதி நாள். இதான் சோசியல் ஜஸ்டிஸ் டே. சமூக நீதி நாள். பெரியாருடைய பிறப்பு. பெரியார் பிறந்தநாள செப்டம்பர் 17 நம்ம சமூக நீதி நாள்னு சொல்றோம். சமூக நீதி நாள், பெரியாருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம். அக்டோபர் 5 ரொம்ப முக்கியங்க. இந்த ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணலாம், நல்லா ஃபாலோ பண்ணலாம். வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இதான் மனிதம். அடிபட்டு செத்து கிடப்பான், நம்ம வாட்டுக்கு செல்ஃபி எடுத்துட்டு இருப்போம். யாரோ அடிபட்டு கிடக்குறாங்களே, நான் இல்லை அப்படின்னுவோம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. வள்ளலாருடைய பிறந்த தினம் அக்டோபர் 5. தனிப்பெரும் கருணை, வள்ளலார் பிறந்த தினம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். சத்திய தர்மசாலை நிறுவியவர் வடலூர் அப்படிங்கிறல. பசித்தவருக்கு உணவு அப்படிங்கிறது நிஜமாவே இதுதான் சொல்றது. இறைவனை நீங்க நாடணும் அப்படின்னு சொன்னா இயேசு அதான் சொல்றாரு. பசியா இருந்தேன், எனக்கு நீ வந்து சோறு போட்டியா? தாகமா இருந்தேன், எனக்கு நீ தண்ணி கொடுத்தியா? வீதியில கிடந்தேன், என்னை வந்து விசாரிக்க வந்தியா? நான் ட்ரெஸ் இல்லாம நிர்வாணமா இருந்தேன், எனக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்தியா? அவர் வந்து சர்ச்சுக்கு வந்தியா? தசமபாகம் கொடுத்தியா? காணிக்க கொடுத்தியா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுனியா? பாஸ்டர் சொன்னதை கேட்டியா? ஃபாதருக்கு கீழ்ப்படிஞ்சியா? எதையுமே சொல்லலை. மத்தேயு 25 வீட்டில் பைபிள் இருக்கிறவங்க படிச்சு பார்க்கலாம். மத்தேயு 25 33 இருந்து பேசுறார். வலதுபுறம் இடதுபுறம் பிரிக்கிறார். செம்மறி வெள்ளரி ஆடுன்னு பிரிக்கிறார். அக்கிரமக்காரரு என்னை விட்டு அகன்று போகனார். சோறு ஓடாதவனை, தாகத்தை தீர்க்காதவனை, போய் ஏழைகளை பார்க்காதவனை, விசாரிக்காதவனை எல்லாத்தையும் என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரரு என்றார். அப்பனா இங்க எல்லாம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறணும். இதுதான் உங்களை நரகத்துக்கு அழைச்சிட்டு போகுதுன்னு சொல்றாரு. ஏழைகளுக்கு சோறு போடாதவனை அதான் சொன்னார். உயர்வு சொல்லல் பாவம்னு சொல்றாருல்ல. வள்ளலார் அதை சூப்பரா புரிஞ்சுக்கிட்டாரு. ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். பயிருக்கே வாடுறாரு. ஆனா இங்க மனுஷன் பாருங்க, தெருவில் கிடக்குறான், ரோட்ல கிடக்குறான். ரோட்ல கொஞ்சோண்டு கொசு கடிச்சிச்சுன்னா என்னம்மா நீ கொசு பத்தி எடுத்தாமா அதுமா இதுமான்னு தெருவில் கொசுக்கடியோடே கிடக்குறான். வாடை காற்றோடே கிடக்குறான்.
பசி, கதவை சாத்து, தண்ணி வருது தண்ணி வருதுன்னு சொல்லி நீங்கள் ரோட்டு, நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறனால நான் சொல்கிறேன், வாரம் இருக்கிறேன்றனால சொல்கிறேன். பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே, ஒவ்வொரு சர்ச்சுக்கு முன்னாடி, ஒவ்வொரு கோயில்களுக்கு முன்னாடி, ஒவ்வொரு தெருக்களில் எனக்கு தெரியும் யார் யார் அவங்களுடைய வயது, அவங்க பேர். ஒரு நாள் நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த மனுஷனோ இல்லைன்னா விசாரிக்கிறோம், என்னாச்சு அந்த அந்த ஐயாவை காணோம், என்னாச்சு அந்த ஒருவேளை பாவம் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்களோ, இல்லை வேறு ஏதோ சம்திங் நடந்துருச்சோ அப்படின்றதுக்காக. அப்போ தெரியுது அவங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் வந்து அந்த இடத்துல நான் தாண்டா இருந்தேன்றார். நீங்கள் போய் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கீங்க, கோயில்லையும் குளத்துலையும் எங்கெங்கேயோ போய் கொடுத்துட்டு யாருக்கோ கொடுத்துட்ருக்கீங்க. அவன் சூப்பராக போட்டு ஷூட்லாம் போட்டு அவன் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறான். அவன் காரு பங்களான்னு சொல்லிட்டு சாமி பேரால் ஏமாற்றிட்டு இருக்கான், கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வீதியில் கிடக்கிறேன்டான்றார், நான் தெருவில் கிடக்கிறேன்டான்றார், நான் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறேன்டான்றார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்கிறார். நம்ம இங்கே பெரிய பெரிய கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு இப்போ பயங்கரமான லைட்லாம் போட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் சந்தோஷம் பொங்குதேன்னு ஒன்றும் பொங்காது, ஒன்றுமே பொங்காது. அது சொல்லிட்டார், நித்திய ஜீவன் நித்திய ஆக்கினை. நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு நித்திய ஆக்கினை, இது ரொம்ப முக்கியமானது. இது புரியாமல் அநேகர் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அநேகர் பாவம் அந்த இடத்துல. ஸோ வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறாரு, தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறது. அடுத்து வாங்க, அக்டோபர் 7 தமிழக அரசு என்னவா அறிவிச்சிருக்குது, பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம். பரம்பிக்குளம் அப்படிங்கிறது ஆழியாறு ரொம்ப முக்கியமானது. எந்த மாவட்டத்தில் வருது ஆழியாறு? பேசுங்க. கோவை மாவட்டம் சார். கோவை மாவட்டம்னு சொல்றாங்க. கோவை அப்படிங்கிறது என்ன பெயர்? மருவு. அது கோயம்புத்தூர். கோவை அப்படிங்கிறது அது மருவு அப்படிங்கிறது. இது இலக்கணம் உடையதா இலக்கண போலியா? அது வேற. இது வந்து மருவு. அப்படி வழக்கு. இது என்ன வழக்கு? இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு. இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன? யாழினி பாடம் படித்தாள் அப்படின்னு வருது. யாழினி பாடம் படித்தாள். அப்ப யாழினி அப்படிங்கிறது இந்த இடத்துல பெயர் சொல், பாடம் அப்படிங்கிறது செயல்படு பொருள், படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை. இது இலக்கணம் உடையது. இது இலக்கணம் உடையது. இலக்கண போலி அப்படின்னா இப்ப நகர்ப்புறம் அப்படின்னு வருது. புறநகர், வாய்க்கால், கால்வாய், இதெல்லாம் இலக்கண போலி. இலக்கண போலி. அதே மாதிரி மருவு, காரைக்குடி, காரை மாநகர் அப்படி சொல்றோம்ல, காரை மாநகர். கோயம்புத்தூர், கோவை. தஞ்சாவூர், தஞ்சை. திருநெல்வேலி, நெல்லை சொல்றோம்ல, இதெல்லாம் என்னது? மருவு, மருவிருச்சு. மருவு அப்படிங்கிறது மருவிருச்சு. ஏசு அப்படிங்கிறதா ஈசா, ஈசன் மருவிருச்சு. ஈசா இஸ்லாமியர்களுக்கு, ஈசன் இந்துக்களுக்கு, ஏசு அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு. மருவிருச்சு. ஒரே பேர் தான், ஈசா, ஈசன், ஏசு, மருவி. அந்த மாதிரி அடுத்து. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சார்? அப்போ அக்டோபர் 7 பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம். நீர்ப்பாசன திட்டத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன் அவர் என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய அணையை ஆராய்ச்சி செஞ்சார். கல்லணைக்கு என்ன பேர் வச்சார்? த கிராண்ட், அந்த மாதிரி டேம், கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேர் வச்சார். அவர் ஒரு அணையை கட்டினார்ல, தௌலீஸ்வரம் அணை. எந்த ஆற்றின் குறுக்கே? கோதாவரி ஆற்றின் குறுக்கே. தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறு இது. இது கோதாவரி. தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறு இது கோதாவரி. அப்ப நீர்ப்பாசன திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு? சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். ஓசூர் சஞ்சனா இருக்கீங்களாப்பா? ஓகே. காஞ்சிபுரம் சுகன்யா இருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ என்ன கேட்குறேன், மாநில வரையாடுகள் தினமா அக்டோபர் 7 எழுதிக்கு. அக்டோபர் 7 மாநில வரையாடுகள் தினம். ராமநாதபுரம் வீர விக்னேஷ். வரையாடு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? ஒன்றும் இல்லை. தமிழகத்தினுடைய மாநில விலங்கு. தமிழகத்தினுடைய மாநில விலங்கு. ஏன்னா இப்பதான் புதுசாக கிளிப்பறியா? ரொம்ப யோசிச்சிட்டேன். இப்படிதான் இன்டர்வியூல நம்ம ஸ்பெஷாலிட்டின்றப்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். முதல்ல நமக்கு தெரிஞ்சதை சொல்லி விட்டுறணும். நம்ம தெரிஞ்சதை தான் கேட்டிருப்பேன். இன்டர்வியூவில் தெரிஞ்சதை தான் கேட்டிருப்பாங்க. நம்ம ஏதோ ஆழமாக கேட்குறாங்க போல. வரையாடுக்கு வந்து எத்தனை கொம்பு இருக்கும், வரையாடுக்கு எத்தனை வால் இருக்குன்ற மாதிரி வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்போம். முதல்ல தெரிஞ்ச விஷயத்த சொல்லி விட்டுருங்க.
சார் வரையாடுன்றது தமிழகத்துடைய மாநில விலங்கு சார். வரையாடு அப்படிங்கிறதோட இனம் வந்து இப்போ வந்து அருகிட்டு வருது சார். அது கணக்கெடுப்பு எடுத்தாங்க சார், இவ்வளோதான் சார் இருக்குது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு விட்டுறணும். போதும்ப்பா இதுதான்ப்பா நான் கேட்டேன்ற மாதிரி விட்டுருவாங்க. நம்ம வேற எதையும் யோசிச்சுட்டு இருப்போம். வேற எல்லாம் யோசிக்காதீங்க, முதல்ல தெரிஞ்சதை சொல்லி விட்டுருங்க. நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது தினம் எப்போ? அக்டோபர் 7. அடுத்து நவம்பர் 1 எழுதி வச்சுங்க. ஸோ நவம்பர் 1 2 விஷயம் இருக்குது. நவம்பர் 1 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லை போராட்ட தியாகிகள் அப்படின்றது. எல்லை போராட்டம், டெரிட்டோரிஸ், அதுக்காக போராட்ட தியாகிகள் தினம், மேட்ரியஸ். அதே மாதிரி மாநில உள்ளாட்சி தினம் நவம்பர் 1 அப்படிங்கிறதுல வந்து கிராம சபை கூட்டம் தமிழகத்தில் நடத்தப்படுகிறதா? எஸ். 6 நாளில் அது ஒரு நாள், நவம்பர் 1ன்ற ஒரு நாள் உள்ளாட்சிகள் தினம். ஏன்னா நவம்பர் 1 யாரோ பேசுறீங்க, ஆன்லைனில் யாரோ பேசுறீங்க, அதை தான் நாங்கள் சொல்ல மாட்டோம். நான் பேசியிருப்பேன், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இல்ல சார், கிராம சபாக்கு வந்து அன்னைக்கு நடத்தப்படுமான்னு கேட்டீங்க சார். ஓ, அதுக்கு பதில் சொன்னீங்களாப்பா? அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க சஞ்சனா. ஓகே, பரவாயில்ல, சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ரைட், ஓகே. நவம்பர் 1, ஆமாம், எஸ். ஏன்னா நவம்பர் 1 1956 தான் நம்ம தமிழகம் உருவாச்சு. நவம்பர் 1 1956. எவ்வளோ பேசுகிறோம் பார்த்தீங்களாம்மா? அம்மா புரியுதா? இதுதான் கிளாஸ். இப்படி தான் நடத்தணும். சும்மா புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே புக் பாமிங்காக இருக்கக்கூடாது, அப்படியே வாமிட் பண்ணக்கூடாது, படித்தது அப்படியே வாசி சொல்லக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். மெய்யமை மாதிரி கேள்வி கேட்கணும், கூடுதல் விஷயம் பேசணும், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, மெயின்ஸில் இன்டர்வியூவில் டிஸ்கிரிப்டிவ் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அப்படியே எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் எழுத சொன்னாங்கன்னா அப்போ நிறைய நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. மாநில உள்ளாட்சி தினம் சொல்லியாச்சு. அடுத்து வஉசியோட நினைவு நாள் நவம்பர் 18. வஉசியோட நினைவு நாள் என்னவா அனுசரிக்கப்படுது தமிழ்நாட்டில்? தியாக திருநாள் அப்படின்னு அனுசரிக்கப்படுகிறது. தியாகம் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸ். ஏன்னா அவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகபட்சமாக தன்னுடைய வாழ்நாளை ஜெயிலில் கழிச்சவர் இவர் தான். கப்பல் ஓட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல். யாருக்கு? வஉசி பிறந்த வருஷம் எதுன்னு சொன்னேன்? 1872. முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது எப்போ? 1872. அதே மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட் எப்போ? 1872. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 1872 எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு, சாட்சிய சட்டம். 1872 அவர் பிறந்திருக்கிறார். 1872 தான் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு கைவெளி இருக்கீங்களாப்பா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. கடைசியாக எப்போ எடுத்தாங்க? 2011. இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன? 121 கோடி. இப்போ எவ்வளவா சொல்லப்படுது? 142, 44 போயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு மக்கள் தொகையில? முதலிடத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? முதலிடம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியோட பெயர் என்ன? அவர் கணக்கெடுப்பு அதிகாரி கிடையாது. மேயோ பிரபு அப்படிங்கிறவர். அவர் வந்து ஆத்தரைசேஷன் அந்த மாதிரி இருக்கிறது. அதிகாரி ஒருத்தர் WW பிளின்டன், அவர் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக 2011 இருந்தவர் யார்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி, அதோட இயக்குனர் சந்திரமௌலி, டாக்டர் சந்திரமௌலி அப்படிங்கிறவர் இருந்தார். மக்கள் தொகை தினம் எப்பப்பா? கயல்விழி. பிப்ரவரி 9 அப்படிங்கிறது சென்சஸ் டே அப்படிங்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம்ன்றது பிப்ரவரி 9. அப்ப மக்கள் தொகை தினம் பாப்புலேஷன் டே எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஜூலை 11. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஜூலை 11 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். படிச்சதை திரும்ப நினைவுக்கு கொண்டு வரதான் புத்திசாலித்தனம். டிசம்பர் 18. அம்மா இது தமிழகத்தில் பின்பற்றக்கூடிய தினங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக தினங்களில் ஒரு கொஸ்டின் வந்துடும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இது மெயின்ஸுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். மெயின்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ டிசம்பர் 18 அப்படிங்கிறது மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம், ஸ்டேட் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே. சிறுபான்மையினர். சரி, தமிழகத்தில் சிறுபான்மையினர் யாரு? மத ரீதியாக சிறுபான்மையினர் யாரு சொல்லுங்கப்பா. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்னு சொல்றீங்க 1. கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர்னு சொல்றீங்க 2. மொழி ரீதியாக, சாரி, இது வந்து இது ரீதியாக, அது ரிலிஜியன். சரி, இப்போ உலகில் சிறுபான்மையினர்கள் பார்த்தா இந்துக்கள் மட்டும் இல்லை, இந்துக்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதை விட ரொம்ப எல்லாம் இருக்கிறாங்க. நீவே பாருங்க. அப்ப பெரும்பான்மையா இருக்கிறது கிறிஸ்தவம் தான். ஃபர்ஸ்ட் பெரும்பான்மையா இருக்கிறது யாரு? கிறிஸ்தவம்.
இரண்டாவது பெரும்பான்மையாக இருக்கிறது யாரு? இஸ்லாம். இஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. சரி, அந்த பெரும்பான்மை கிறிஸ்தவர்களே முதலிடத்தில் இருக்கிறது யாரு? ஆர்சி, ரோமன் காத்தலிக். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உலகமெங்கிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது. ஸோ உலகெங்கிலும் இருக்கிறாங்க, வைக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் போப் அந்த கத்தோலிக்கரில் முதல் அந்தமாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பீட்டர், பேதுரு. அவரை கொன்ன இடத்துல தான் இன்னைக்கு போப்பாண்டவருடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் அப்படிங்கிறது வாட்டிகன் சிட்டி. உலகில் மிகச்சிறிய நாடு இது வாட்டிகன் சிட்டி. வாட்டிகன் சிட்டி எந்த நாட்டில் இருக்கு? ரோம்ல இருக்கு. இட்டாலி, ரோம். அது தனி நாடு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. வாட்டிகன் அப்படிங்கிறது தனி நாடு. அங்கே இருக்கிறதா அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் ஃபாலோ பண்ணுறான். வெஸ்டர்ன் யூரோப், ஈஸ்டர்ன் யூரோப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்றத பார்த்துங்க. ஜனவரி 26 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தமிழ்நாடு கிராம சபைனா 6 நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜனவரி 26 குடியரசு தினம் அன்று, ஏற்கனவே பேசிட்டதுனால வேகமாக போகிறேன். மே 1 தொழிலாளர் தினம் அன்று, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்று, அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த தினம் அன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் அன்று, நவம்பர் 1 அந்த நம்ம சொன்ன உள்ளாட்சிகள் தினம் அப்படிங்கிறது பார்த்துக்கிறோம், எழுதி வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 25, ஏப்ரல் 14, செப்டம்பர் 15, டிசம்பர் 10. தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டுதோறும் 4 நாட்கள் ஏரியா சபை கூட்டங்கள் வச்சுங்க. அது கிராம சபை கூட்டங்கள். கிராம சபை கூட்டங்கள் 6. நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்பன்ல ஏரியா சபை அப்படின்னு கூட்டப்படுகிறது. நகர்ப்புறங்களில் ஏரியா சபை அப்படின்னு கூட்டப்படுது. டேட்டு ஜனவரி 25. ஏன்னா இப்போதான் ஓட்டர்ஸ் டே. அப்போ ஏரியா சபை நாள் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது ஜனவரி 25. ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் அந்தமாக இருக்கக்கூடிய சித்திரை திருநாள். ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அந்த நாளில். செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். இன்னொருத்தருக்கும் பிறந்த நாள் இல்லை, இருக்கு, தலையாட்டக்கூடாது. விஸ்வேஸ்வரையா பிளான்ட் எக்கானமி, திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தை. அப்ப திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய விஸ்வேஸ்வரையாவுக்கு அன்னைக்கு தான் பிறந்த நாள், செப்டம்பர் 15. மோடிக்கு 17, பெரியாரும் மோடி அவர்களும் 17, செப்டம்பர் 17 ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ பசுமை தமிழ்நாடு தினம் செப்டம்பர் 24 2023 இருந்து பசுமை தமிழ்நாடு, கிரீன் எவர் கிரீன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி செப்டம்பர் 24 அப்படிங்கிறது. அடுத்து ஆகஸ்ட் 11 போதை ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரி அது சொல்லப்படுறாங்க. எராடிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது ஆகஸ்ட் 11. அடுத்து செப்டம்பர் 23 முக்கியங்க, உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு. சரியா? அதாவது நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம், 6வது முறையாக இருக்கிறோம் உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுல. அதாவது பாடி ஆர்கன்ஸ் டொனேஷன், அதில் தமிழ்நாடு தான் தொடர்ந்து 6வது முறையாக முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆகஸ்ட் 11 சொல்லியாச்சு, செப்டம்பர் 23 சொல்லியாச்சு. ஜனவரி 25 தமிழ் மொழி தியாகிகள் தினம். தமிழுக்காக இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக ஒரு தியாகம். எப்போ? ஜனவரி 25. இப்போ பாருங்க எவ்வளோ நாள் இருக்கு பாருங்க, 2025 முதல் இப்போதான் அறிவிச்சிருக்கிறார். அப்போ கேட்கலாம், சமீபத்தில் ஜனவரி 25 தமிழக அரசு என்ன நாளாக அறிவித்திருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழி தியாகிகள் தினம். ஸோ நம்மளுடைய உலக தாய்மொழி தினம் எப்போ? பிப்ரவரி 21. ஊவேசா பிறந்த நாள் பிப்ரவரி 19. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் இதுவும் 2025 தான் அறிவிச்சாங்க. சரியா? 2025 பிப்ரவரி 19 எழுதிச்சுங்க. பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு உண்டானதில் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ படித்ததை திரும்ப இந்த மாதிரி படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு உண்டான பேப்பரில் என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி என்ன கிழமை? 13 செப்டம்பர் 13. ஸோ நேற்று தினம் பார்த்தோம் பிரதமர் மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்காரு பார்த்தோம், மொரீசியஸ். அந்த விருது பேர் த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓசன். அவர் எத்தனையாவது விருது?
மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா. மேற்கு வங்காளத்தில் 4 தொகுதி குறையும், ஒடிசாவில் 3 தொகுதி குறையும், கர்நாடகாவில் 2 தொகுதி குறையும், இமாச்சலில் 1, பஞ்சாபில் 1, உத்தரகாண்டில் 1, இதெல்லாம் குறைய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. எங்கே? லோக்சபாவில் எவ்வளோ இருக்குது? 543. எவ்வளோ கொண்டு வர போகிறாங்க? 848 கொண்டு வர போகிறாங்க. 848 கொண்டு வர போகிறாங்க. செங்கல்பட்டில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 497 கோடியே 6 லட்சம் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. மழைக்கு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது நேற்றைய தினம் பேப்பரில் வந்த முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சார் முக்கியமானதுன்றதை பார்ப்போம். எழுதிக்கங்க. முதல் பக்க செய்தியில் முதல் செய்தி என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் பேப்பர் படிச்சுடுங்க, கூடுதல் விஷயங்களை நல்லா படிச்சுங்க. ஸோ 11 ஆகுது, நம்ம கூடுதல் நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். ஸோ அது நல்லா படிச்சுங்க. கிளாஸஸில் சொல்லும்போது நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறது, தமிழுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம், ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். போத் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ரயில்வே, இதுதான் இம்மீடியட் ஜாப். டிஎன்பிஎஸ்சி அண்ட் ரயில்வே, குரூப் டி, குரூப் 4 இம்மீடியட் ஜாப். இந்த வருஷமே வேலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எழுதி வச்சுங்க. இந்தியாவுக்கும் மொரீஷியஸுக்கும் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது? இது வந்து இன்டர்வியூஸ்லையும் கேட்பாங்க உங்களுக்கு. இதில் சமீபத்தில் இந்தியா மொரீஷியஸ் அப்படிங்கிற நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களோட எண்ணிக்கை 8. ஸோ யாருங்க பிரதமர்? எந்த ஊரில் நடந்திருக்கு? போர்ட் லூயிஸ், அதான் அவங்களுடைய தலைநகர். போர்ட் லூயிஸ், மொரீஷியஸோட தலைநகர் போர்ட் லூயிஸ். போர்ட் லூயிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மொரீஷியஸோட அதிபர், அவர் பேர் தரம்பீர் கோகுல். இந்த கோகுல்ன்ற பேர்லாம் எந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னு பார்த்துங்க. மொரீஷியஸுங்கிறது முழுக்க முழுக்க தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதிபர் தரம்பீர் கோகுல் அப்படிங்கிறவர் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட். யாருங்க பிரதமர் அப்படி சொல்லி பார்த்தா நவீன் சந்திர ராம் கூலம். இவர் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர். மொரீஷியஸ். இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் அதிகமாக வச்சிருக்கிறது யார்? மொரீஷியஸ் அப்படிங்கிறது ஞாபகம். ஒப்பந்தங்கள் என்னென்ன? 8. ஃபர்ஸ்ட் வந்து எழுதி வச்சுங்க, எல்லை பாதுகாப்பு. அடுத்து கடன் கொடுத்தல். பாரத ஸ்டேட் வங்கி மொரீஷியஸும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மொரீஷியஸும் கடன் அப்படிங்கிறது பரிமாற்றம். நம்ம கடன் கொடுக்குறோம், மொரீஷியஸுக்கு கடன் கொடுக்குறோம். 3 சிறு நடுத்தர தொழில், அதாவது ஸ்மால் மீடியம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு 3. 4 எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவு. இது மெயின்ஸுக்கு முக்கியமான டாபிக்ன்றனால சொல்லிட்டு இருக்கேன் கூடுதலாக. வெளியுறவு. குரூப் 1 எக்ஸாம் கம்மிங் ஜூன், குரூப் 4 எக்ஸாம் கம்மிங் ஜூலை, குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர். எவ்வளோ போஸ்ட் வரப்போகுதுன்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எவ்வளோ போஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியாச்சு. அடுத்து 5 என்ன சார் அப்படின்னு சொன்னால் நிர்வாக சீர்திருத்தம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ். 5 இந்தியாவில் என்னென்ன நிர்வாக சீர்திருத்தம் மேற்கொள்கிறாங்களோ அது பூரா மொரீஷியஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. 6 கடற்படைன்றத கோஸ்டல் கார்டு, கடற்படை அப்படிங்கிறது. ஸோ மொரீஷியஸுக்கும் இந்தியாவுக்கும் கடற்படை அப்படிங்கிறதுலையும் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஒப்பந்தம். எத்தனை ஒப்பந்தம் சொன்னால்? 8. எத்தனை ஒப்பந்தம் சொல்லியாச்சு? 6 சொல்லியாச்சு. 7வது ஒப்பந்தம் என்ன சார் அப்படின்னு சொன்னால், இதுவும் கடல் சார்ந்து தான். இந்திய தேசிய பெருங்கடல், இந்தியன் நேஷன் ஓஷன், தேசிய பெருங்கடல் இருக்கு இல்லையா, அதற்கான அந்த மாதிரி இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்க. 2 நாடுகளையும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. மொரீஷியஸுங்கிறது ஒரு தீவு நாடு. ஸோ அந்த நாட்டில் இருந்து நம்ம இந்தியா தங்களுடைய பாதுகாப்பு காரியங்களை பண்ணிக்கலாம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் 8th ஒப்பந்தம். 8வது ஒப்பந்தம் இடி தான், அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட தற்போது இயக்குனர் யாரு? ராகுல் நவீன். நல்லா பேசுங்க, ராகுல் நவீன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மொரீஷியஸ் தேசிய தினத்தில் தலைமை விருந்தினர் மோடி. எழுதி வச்சுங்க. தலைமை விருந்தினராக மோடி அவர்கள் தான் அதில் சீஃப் கெஸ்டாக கலந்துருக்கிறாரு. அவங்களுடைய அந்த தேசிய தினம், நேஷனல் டே, மொரீஷியஸ் நேஷனல் டே, மார்ச் 12 போர்ட் லூயிஸ் நகரில் சீஃப் கெஸ்டாக அவர் தான் கலந்துட்டுருக்கிறார். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸோ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு ஒரு பார்வை. இந்த கட்டுரை கம்பல்சரி படித்து வச்சுங்க. வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர், ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர், அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு ஒரு பார்வை. இது கம்பல்சரி மெயின்ஸ் டாபிக்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் குரூப் 1ல் ஸோ மெயின்ஸுக்கு கேட்பாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக கேட்பாங்க.
இந்த தொகுதி மறுசீரமைப்பு கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? உலக நாடுகளும் இந்தியாவினுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்வையும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எக்கனாமிக் பார்வை என்ன, பீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்வை என்ன, இதெல்லாம் நம்ம நிறைய இப்படி கட்டுரைகள் படித்தாதான் அதெல்லாம் எழுத முடியும். சும்மா டெக்ஸ்ட் புக்லாம் படித்தா ஒன்றும் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் புக்குங்கிறது ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதுவும் ப்ரிலிம்ஸுக்கு 60 to 80% தான் சம்மந்தம் வரும். மிச்சம் எல்லாம் ஜென்ரலில் போயிடணும். இந்த மாதிரி ஜிகேல ஓடியாந்துடணும், கரண்ட் அஃபேர்ஸில் ஓடியாந்துடணும். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தலையங்க மட்டும் வாசிக்கிறேன், மிச்சம் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் பெறும் விகிதம் குறைவதால், குழந்தைகள் பெறும் விகிதம்னா என்ன, அதுவும் அவங்க மார்க் வாங்குற விகிதம் இல்லை, குழந்தை பெற்றுக்கிறது, அந்த விகிதம் குறைவதால் மக்கள் தொகை குறைந்திருக்கும் நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் செய்யப்படுவது தென்னிந்திய மாநில மக்களை தண்டிக்கக்கூடிய வகையில், தென்னிந்திய மாநில மக்களை தண்டிக்கக்கூடிய வகையில் மக்கள் தொகையில் நீதியை நிலைநாட்டி முன்னேற்ற பாதையில் சென்ற தென் மாநிலங்களுக்கு அநீதியை இழைக்கக்கூடியதாக இருக்கும் இவருடைய பார்வை. அப்ப எந்த மாநிலம் வந்து மக்கள் தொகை அந்த என்ன சொல்றது விகிதத்துல கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி உத்தரப்பிரதேசம் ஆல்ரெடி 80 தொகுதியில் வச்சிருக்கிறான் லோக்சபால மட்டும். நம்ம ஊர்ல வெறுமனே 39 தொகுதி வச்சிருக்கோம், பாதிக்கு பாதி. அப்போ அங்கே 80 எம்பிக்கள் இருப்பாங்க, இங்கே 40 எம்பிக்கள் தான் இருப்பாங்க. இப்போ கூட காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்லியிருந்துச்சு, எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறதும் போச்சுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதனால தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்குங்க அரசியல்வாதிகள், குழந்தை பெற்றுங்க. எதுக்கு குழந்தை பெற்றுங்கன்னு சொல்கிறாங்க? காரணம் என்னென்னா, நம்ம அரசியல் அதிகாரத்தை இழந்துடக்கூடாது, நம்ம சீட்டை இழந்துடக்கூடாது. மோகன் பகவத் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் இந்துக்களே அதிகமான குழந்தையை பெற்றுக்குங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் இஸ்லாமியர்கள் எதிர்க்கணும், கிறிஸ்தவர்கள் எதிர்க்கணும், உலக நாடுகளை சண்டை போடுறதுக்கு ஆள் வேணுன்ற மாதிரி. மனுஷனாக பார்க்கறது இல்லை, மனுஷனுக்காக இல்லை, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். ஸோ இந்த கட்டுரையை நீங்கள் நல்லா படிச்சுங்க, வீட்டில் போயிட்டு நல்லா படிச்சு எழுதி வச்சுங்க. சென்னை ஐஐடி 31வது இடம் எதில் சார்? உலக பல்கலைக்கழகங்களுடைய தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி 31வது இடம் எழுதி வச்சுங்க. ஆனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடினா என்ன, எக்ஸ்பான்ஷன் முகிலன் ஐஐடி. யாரை கேள்வி கேட்குறோமோ அவங்கள பார்க்கறத விட பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கறது தான் நம்ம வேலையாக போகுது. நல்லா சொல்லு. எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஆஃப் விட்டுட்டேன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதான் சொல்லக்கூடியது. சென்னை ஐஐடி அப்படிங்கிறது 31வது இடத்துல இருக்காங்க உலக தரவரிசையில். பார்ப்போம் யாரெல்லாம் உலக தரவரிசையில். உலக பல்கலைக்கழகங்கள், ஹார்வர்டு பல்கலைக்கழகம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பல்கலைக்கழகங்களில். புரிதுங்களா என்ன சொல்கிறது? அதே மாதிரி வேறு உங்களுக்கு தெரிஞ்ச பல்கலைக்கழகம் சொல்லுங்கள். ஆக்ஸ்ஃபோர்டு இருக்குது, கேம்பிரிட்ஜ் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்டு, ஹார்வர்டு, வேறு எங்கே பார்ப்போமா? 31வது இடம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்ப்போம். 20வது இடத்தையும் யார்? இந்திய சுரங்க தொழில் நுட்ப கல்வி நிறுவனம் 20வது இடம் எழுதி வச்சுங்க. இந்திய சுரங்க தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது மைனிங் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி 20வது இடம். மும்பை ஐஐடி 28. காரக்பூர் 45வது இடம். இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. காரக்பூர் அப்படின்றது 45வது இடம். இது டெல்லி ஐஐடி அப்படிங்கிறது 26, மும்பை ஐஐடி 28. இதெல்லாம் ஒவ்வொரு இடமும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை ஐஐடி எத்தனை இடம்ப்பா? 31st, 31வது இடம். 31 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம், பார்க்கலாம். ஸ்ரீநிதி சௌமியா ஆர்டிகல் 31 டீல்ஸ் வித் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அப்படிங்கிறது இப்போ ஆர்டிகல் 31 இருக்கா? இல்லை. எங்கே போயிடுச்சு? 300A போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? 300A. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 300A போயிடுச்சு. 30 நாள் போர் நிறுத்தத்துக்கு தயார். யார் சார் சொல்லியிருக்கிறா? உக்ரைன். எழுதி வச்சுங்க. உக்ரைன். இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய ரஞ்சிதாட்ட கேட்போம், அம்மா சொல்லுங்கள், தெரிஞ்சால் சொல்லுங்கள், உக்ரைனோட அதிபர் யார்? பார்த்தீங்களா, இப்போ தானே ஆரம்பிக்கிறோம். கரெக்ட். இப்போ கேட்டால் உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க. அதான் அந்த அப்டேஷன்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம சொல்லியே ஆகணும். இன்றைக்கி நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா என்ன எப்போ பார்த்தாலும் போய் உக்ரைன் அதிபரையே பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடாது. வர்றவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். சில பேருக்கு மறந்து கூட போயிருக்கோம். சரி வருஷம் மறந்துடுச்சா இல்லை தெரியுமா?
சொல்லுப்பா. ஜெலன்ஸ்கி, அதாவது ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. வெறும் ஸ்ரீன்னு சொல்லிடக்கூடாது, வெறும் வட்சன் சொல்லிடக்கூடாது. ஸ்ரீ வட்சன் அப்படின்னு சொன்னாதான் முழுமையா இருக்கும். ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி, அவருடைய ஃபுல் நேம் ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. எந்த நாடு? உக்ரைன். உக்ரைன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த நாட்டுக்கு இடையே பிரச்சனை? ரஷ்யா. ரஷ்யாவோட அதிபர் யார்? விளாடிமிர் புதின். அப்ப ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எது? மாஸ்கோ. உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி எது? கியூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. பாகிஸ்தான் ட்ரெயின் நம்ம நேத்திக்கு வந்து தடம் புரண்டது பார்த்தோம் இல்லையா? ஹைஜாக்கே பண்ணிட்டாங்க. எத்தனை பேர்? அப்போ 340 பேர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் 340 ஃப்ரீடா, அவங்கள விடுவிச்சிட்டாங்க. 27 சோல்ஜர்ஸ் டெட்டா, 27 படை வீரர்கள் அதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஹைஜாக் பண்ணியிருக்காங்க ட்ரெயினை. 340 அப்படிங்கிற பேர் ஃப்ரீடு அண்ட் 27 சோல்ஜர்ஸ் டெட். அடுத்து மொரீசியஸ். மோடி கால்ஸ் ஃபார் ஃப்ரீ செக்யூர் இண்டியன் ஓசன். ஃப்ரீ செக்யூர் இண்டியன் ஓசன். இதில் முக்கியமாக மொரீசியஸுக்கும் நமக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தென்னிந்திய பெருங்கடல் பாதுகாப்பு தான். அதில் தான் நம்ம, ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம தாக்க முடியும். ஸ்டாலின் டேர்ம்ஸ் NEP ஹிந்துத்துவா பாலிசி சேஸ் delimitation a threat to federal principles. இந்துத்துவா நிறைய பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகிறது, இந்த டெலிமிட்டேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்க போது அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். GDP, வாட்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் GDP? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது. ஷுட் இந்தியா ஃபோக்கஸ் ஆன் குளோபல் இமேஜ் ஆர் டொமஸ்டிக் கன்சர்ன்? இப்படி தான் கேள்வி கேட்பான், இப்படி தான் மெயின்ஸ் எழுத சொல்லுவான். இந்தியா அப்படிங்கிறது வந்து குளோபல் இமேஜ், உலகத்தில் நான் தாண்டா நாட்டாம பாரு, நாங்கள் தான் அவ்வளோ மக்கள் தொகை வச்சுருக்கிறோம், நாங்கள் தான் அப்படி இருக்கோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி குளோபல் இமேஜுக்கு போதா, இல்லை டொமஸ்டிக் கன்சர்ன் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் வைக்கணுன்ற மாதிரி இருக்கா? நம்ம ஊருக்கு நாட்டாமையாக இருக்கிறத விட உள்ளுக்குள்ளே இருக்கிற மணிப்பூருக்கு நம்ம முதல்ல நாட்டாமையாக இருக்கணும். நம்ம தானே? மணிப்பூர் பற்றி எரிகிறது. ஒரு குகி மைத்தை, வெறும் 16 மாவட்டம், லோக்சபாவில் 2 சீட்டு, ராஜ்யசபாவில் ஒரே ஒரு சீட்டு, மக்கள் தொகை அப்படிங்கிறது தமிழ்நாடை விட கம்மி கொஞ்சம். அப்படி இருக்கிற போது அங்கே அடிச்சுக்கிட்டு சாவுறான். நம்ம பெரிய நாடுன்னு சொல்லிக்கிறோம். ஆமாம் தானே? அதை தான் சொல்கிறேன். குளோபல் இமேஜுக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் நீ வா உள்ள ஓடியா, டொமஸ்டிக் கன்சர்னுக்கு வா, நம்ம ஊருக்கு என்ன நடக்குன்னு பாரு, நம்ம கலாச்சாரம், நம்ம ஊருக்கு சாப்பாடு கொடு. நம்ம ஊர்லேயே சாப்பிடாத 48 கோடி பேருக்கு மேலே இருக்கான். தனக்கு போனதான் தானமும் தர்மமா? எதுப்பா? தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மம். அதில் மிஞ்சினதை மட்டும் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொடுக்கலாம், கொஞ்சம் கொடுக்கலாம். பட்டியாக கிடக்கிறவன் பக்கத்தில் அருகாமையில் இருக்குன்னா, இல்லை எனக்கே உனக்கு 4 இட்லி இருக்குன்றப்ப 3 இட்லியை சாப்பிட்டு கொஞ்சம் 1 இட்லி கொடுக்கலாம் கூடாதா? கம்யூனிசம் அதான் சொல்லுது. நாம் சாப்பிட்டு திருப்தியான பிறகு இருக்கக்கூடிய அடுத்த இட்லி இன்னொருத்தரோட. அப்படி தான் சொல்லுவார் கத்தி திரைப்படத்தில் விஜய் சொல்லுவார், கம்யூனிசம்னா என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது தங்கச்சிக்கு அண்ணன் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நாம் சாப்பிட்டு திருப்தியான பிறகு இருக்கக்கூடிய அடுத்த இட்லி அடுத்தவனும், அடுத்த இட்லி அடுத்தவனும், எல்லாமே எல்லாம் எனக்கு தான் சொல்லக்கூடாது. அதுதான் கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் எங்கே போயிட்டு இருக்கு? அமெரிக்காவில் போயிட்டு இருக்கு. கேபிட்டலிசம் எங்கே போயிட்டு இருக்கு? ஜப்பானில் போயிட்டு இருக்கு. புரிதல் சொல்றது? கேபிட்டலிசம் அப்படின்னு சொன்னா நம்ம முதலாளித்துவம். கம்யூனிசம் அப்படிங்கிறது ரஷ்யாவில், சைனாவில், அதான் கொரியாவில், சவுத் கொரியாவில் அங்கே உள்ள நாடுகளில் கம்யூனிசம் போயிட்டு இருக்கு. நம்ம ஊரில் என்ன போயிட்டு இருக்கு? மிக்ஸ்டுங்க. மிக்ஸ்டுனா என்ன தம்பி? போத் பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார், போத் பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் மிக்ஸ்டு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி இருக்கிற விஷயம். இஸ் த கவர்மெண்ட் ஸ்டிஃப்லிங் தி ஆன்லைன் கேமிங் செக்டார்? ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிறது, ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் விளையாட்டுகளை அரசு என்ன மாதிரி பண்ணுது, அதை கையாளுகிறதா? அல்லது ஒன் பெர்செப்ஷன் அபவுட் யூரோப் ஜாப் பெர்ஸ்பெக்ட்ஸ் அண்ட் ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ என்னென்ன கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறத படிச்சிருக்கிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நேற்றுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது முடிச்சாச்சு. டெஸ்ட் எழுதியாச்சா? போத் எழுதியாச்சுல? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதிட்டீங்களா? ஓகே, சூப்பர். யாராவது ஃபுல் மார்க் எடுத்தவங்க இருக்கீங்களா? லாவண்யா ஃபுல் மார்க்கா? எத்தனை கொஸ்டின்மா? 25க்கு 25. ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்ரீதேவி 25க்கு 25. ஸ்ரீதேவி 25க்கு 25. கிளாப் பண்ணிடுங்க. ஸ்ரீதேவி 25க்கு 25. ஸோ டெய்லி அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் ஸோ நம்மளால் ஆன்சர் அது மாதிரி கொண்டு வர வைக்க முடியும். ஸோ அப்படியே கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாம். என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசனிங் போடுங்க. ரீசனிங்கில் ஒரு 2 டாபிக்.
இது வந்து நான் சொன்ன ரயில்வேக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு, ப்ளஸ் நம்ம 25 கேள்விகள் 100 தமிழ் தாண்டி அதிகபட்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய முதல் பாடம் மேத்ஸ். தமிழ் 100, ஜிகேல 25 மேத்ஸ் தான். ஃபஸ்ட்டு 25 ஜிகேன்னு எடுத்துக்கிட்டா 25 மேத்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்தியன் பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சயின்ஸ்லாம் கடைசியாக வச்சுக்கோங்க ப்ரிலிம்ஸுக்கெலாம். ஆனால் ரயில்வேக்கு அதை ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேம்மா, அப்படியே கிளாஸ். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க.